Taste the Daily. கோவையில் தெய்வத்திரு ஈ.ஏ. பழனிசாமி கவுண்டர் நினைவாக நடைபெற்று வரும் சர்வதேச சிலம்பம் போட்டிகளை நல்லறம் அறக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான எஸ்.பி. அன்பரசன் துவக்கி வைத்தார். அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி மற்றும் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவர் எஸ்.பி. அன்பரசன் ஆகியோரின் தந்தையான தெய்வத்திரு ஈ.ஏ. பழனிசாமி கவுண்டர் நினைவாக சர்வதேச சிலம்பம் போட்டிகள் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நல்லறம் அறக்கட்டளை தலைவர் எஸ்.பி. அன்பரசன் சிலம்பம் போட்டிகளை துவக்கி வைத்தார். சர்வதேச அளவில் நடைபெற்று வரும் இந்த போட்டிகளில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டுள்ளனர். வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு வெற்றி கோப்பைகளும் சான்றிதழ்களுடன் ரொக்கப் பரிசும் வழங்கப்பட உள்ளது. இந்த போட்டிகளில் சிறப்பு விருந்தினர்களாக உலக சிலம்பம் விளையாட்டு சங்க தலைவர் முனைவர் சுதாகர், உலக சிலம்பம் தொழில்நுட்ப இயக்குநர் சித்தர் துரைசாமி, உலக சிலம்பம் தொழில்நுட்ப இணை இயக்குநர் முனைவர் எஸ்.ஏ.வி. சின்னசாமி, கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக பொருளாளர் செல்வதுரை மற்றும் உலக சிலம்பம் விளையாட்டு சங்க மாநில செயலாளர் முனைவர் கனகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த போட்டிகளை ஃபைட்டர்ஸ் அகாடமி ஹயாசிகாவின் செயலாளர் ரமேஷ் ஒருங்கிணைத்து நடத்துகிறார். இந்த சிலம்ப போட்டி வருடம் அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் வெளிநாட்டிலேருந்து ஒரு 5-6 கண்ட்ரிலேருந்து இதுக்கு ரெகுலராக கலந்துக்கிறாங்க. இந்தியா லெவல்லையும் நிறையா போட்டியாளர் இருக்காங்க. நம்ம தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்கள்லேருந்து மாணவ மாணவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் இதில் கலந்து இது வருடம் நம்மளுடைய இந்த கலை தமிழக பாரம்பரிய கலை. இந்த கலை உயிர்ப்பிச்சு இந்த கலை மேலும் மேலும் வளர வேண்டும் என்பதற்காக எங்கள் தந்தையாரின் நினைவாக இந்த போட்டியை வருஷம் வருஷம் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த போட்டியை மிகவும் சிறப்பாக நடத்த மிகவும் பேரு உதவியாக இருக்கின்ற அண்ணன் சுதாகரன் அவர்கள் இந்த போட்டியை இங்க நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்த ரமேஷ் மிகவும் சீரும் சிறப்பாக நடத்திட்டு இருக்கார். அவர் அனைவருக்கும் இந்த போட்டி நடத்த காரணமாக இருந்த அனைத்து நிர்வாகத்தினர் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ஒரு ரத்தத்தோட கலந்த ஒரு கலை, அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நம்ம அடுத்த வளர்ச்சி, அடுத்த மாநிலம் தமிழ்நாட்டோட தாண்டி அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு கொண்டு போகிறதுக்கும் அடுத்த நம்ம சொந்தங்கள், ரத்த சொந்தங்கள் மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியாவில நம்ம தமிழர்கள் இருக்காங்க. அவங்க கூட்டம் பரப்பி அந்த கலையை மேம்படுத்தவும், அது நம்மளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை பண்ணி நம்ம எப்படி திறமையை வளர்த்துக்கிறதுக்காகவும் இந்த போட்டி நடக்குது. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா மலேசியா, ஸ்ரீலங்கா, இந்தோனேசியா 3 நாடுக்கு இப்போ சிலம்பம் கலந்துருக்காங்க. நாளைக்கு கராத்தேல ஒரு 5 நாடு கலந்துக்குவாங்க. அது இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகாவிலேருந்துமே தமிழர் பாரம்பரியம் மிக்கவங்க நிறைய கலந்துக்கிறாங்க.